அண்ணம்மா, பிரியாணி மசாலா சேர்க்கும் போதே வாசம் பிரமாதமா இருக்கு. சாப்பிடும்போது சுவை அட்டகாசமா இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். 12 ராசி அன்பர்களுக்கும் வரக்கூடிய குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி அப்படின்னாவே நவகிரகங்களில் இருக்கக்கூடிய தேவகுரு. 2 குரு இருக்கு. ஒரு குரு தேவகுரு, இன்னொன்று குரு அசுரகுரு. அசுரகுருங்கிறது சுக்கரன். அது மாதத்துக்கு ஒருக்க 27 நாளுக்கு ஒருக்க அப்படியே மாறி மாறி வந்துடும் 12 ராசிகளுக்கும். ஆனால் இந்த தேவகுரு 360 நாட்களுக்கு ஒரு முறை தான் தன்னுடைய இடத்தை விட்டு அடுத்த இடத்துக்கு போகும். இதில் உச்சகதி, நீச்சகதி, நட்பு, பகை அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்லாமும் இருக்கும். இப்போ இந்த குரு பயிற்சியானது தன்னுடைய உச்ச வீடான கடகத்திற்கு வருகிறது. இந்த கடகத்தில் தன்னுடைய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம், அதாவது குருவுடைய நட்சத்திரம் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இந்த 3 நட்சத்திரமும் குருவுடைய நட்சத்திரம். குரு திசையில் பிறக்கக்கூடியவர்கள். குரு எங்கெங்கெல்லாம் போய் உட்காருதோ அது சாரம். அந்த வகையில் இப்போ புனர்பூசம் தன்னுடைய நட்சத்திரம், தன்னுடைய வீட்டிலேயே, தன்னுடைய நட்சத்திரம், தன்னுடைய டேபிள்லேயே உட்காந்துருக்க மாதிரி கணக்கு. அடுத்தது பூசம் சனியினுடைய சாரம் பெறுது. அந்த சனியினுடைய சாரம் பெறுவது இல்லாமல் கடகத்தில் நேர்கதியிலையும் அதிசார கதியிலையும் வக்கரகதியிலையும் சிம்மத்துக்கு போயிட்டு திரும்ப இந்த வருஷம் பராபவ வருஷம் பங்குனி மாதம் வரைக்கும் வக்கரகதியில் இருக்கிறது. வக்கரகதியில் இருந்தாலும் இப்போ வரக்கூடிய ராகு பயிற்சி ஒரு குறிப்பிட்ட விஷயமாக சொல்லலாம். இப்போ ஏற்கனவே சனி பயிற்சியாக இருக்குது, அது ஒரு குறிப்பிட்ட விஷயம். ஆக குரு மகரத்தில் வரக்கூடிய ராகுவையும் பார்க்கறது, மீனத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரனையும் பார்க்கறது. அதே கடகத்தில் வரக்கூடிய கேது குரு கூட இருக்கு. அப்போது இந்த 3 கிரகங்களும் பரிசுத்தமாக மாறுகிறது, புண்ணிய கிரகமாக மாறுகிறது. குருவனுடைய பார்வை சனி கிரகத்துக்கும், குருவனுடைய பார்வை ராகு கிரகத்துக்கும், குருவோட கேது சேர்ந்ததுனால கேதுவும் ஒரு புண்ணிய கிரகமாக, ஒரு நல்ல ஒரு சுப கிரகத்தை ஒட்டின கிரகமாக மாறுது. அதனால் இதுக்கெல்லாம் யார் காரணம்? குரு. தலையாய கிரகம் குரு. இந்த குருவனுடைய பயிற்சி இப்போ ஆரம்பித்து அடுத்த வருஷம் வரைக்கும், குரு பயிற்சி நடக்கிற வரைக்கும் அந்த குருவனுடைய பார்வைக்கு சனி பகவான் வந்துடுது. அடுத்து வரக்கூடிய ஐப்பசியில், புரட்டாசி கடைசியில் ராகு மகரத்துக்கு வந்துடுது. கடகத்தில் இருக்கக்கூடிய குரு அதிசாரமாக வக்கரகதியாக நேர்கதியாக இருக்கக்கூடிய குரு மகரத்தை பார்க்கறதுனால மகர ராசிக்காரர்கள் மிகவும் புண்ணியமாக, அந்த இடத்துல வரக்கூடிய ராகு குரு சண்டால யோகத்தை வாங்கினாலும் அருமையான ஒரு செயல்பாடுகளை கொடுக்கக்கூடியவர். இது அடிப்படை. அதே போல இந்த ராசி பலன் சொல்லும் பொழுது எது பரிகார ராசி, எது யோக ராசி, எது அவயோகம், எது விபரீத ராஜயோகம் அப்படின்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். அதன்படி அந்தந்த ராசிக்காரர்கள் அந்தந்த பரிகாரம் கிடையாது. கடவுளை நாம் பார்த்தால் நமக்கு சந்தோஷம், கடவுள் நம்மை பார்த்தால் நமக்கும் சந்தோஷம், அதுவும் சந்தோஷம். ஆக கடவுள் நவக்கிரக தரிசனம் எப்பொழுதும் தேவை. ஏதோ ஒரு படத்தில் சொன்ன மாதிரி மீனை சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, சாப்பிடலன்னா மீனுக்கு நல்லது. அதனால் நீங்கள் கோயிலுக்கு போய் நவகிரகத்தை பார்த்தே தான் தீரணும் அப்படின்னு கம்பல்சன் கிடையாது. நம்மளுடைய சனாதனத்தில் எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள். அதனால் உங்களுக்கு குரு பயிற்சி சரியில்லையா, நம்மளா மனசில் நினைக்கிறோம், சரி போவோம். மற்ற விஷயத்தை விரிவான சில விஷயங்களை உங்களுக்கு பிட்டாக நான் சொல்கிறேன். இது ராசி பலனாக, குரு பயிற்சி பலனாக இதை நம்ம சிந்திப்போம், அனுபவிப்போம். இப்போ இது 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். அன்னம்மா மசாலா பருப்பு பொடி பொங்கா சுவையில் அசத்தல், ஆரோக்கியத்தில் கலக்கல்.
அன்புக்கு அன்பான கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி, குரு 6ஆம் இடத்துல வரார், உச்ச வீட்டுக்கு வரார். இதுவரை 5ல் இருந்த குரு 6க்கு போய் அந்த 6ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய 10ஆம் வீட்டை பார்க்கறதும், உங்களுடைய 12ஆம் வீட்டை பார்க்கறதும், உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்க்கறதும், இது எல்லாமே கொஞ்சம் சிறப்பு கம்பி. ஏற்கனவே இருக்கிறது 6ஆம் இடம், அது ருண சத்ரு ஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஆனால் குருவுக்கு அந்த பவர் இருக்கான்னு பார்த்தா அந்த அளவுக்கு கிடைக்கக்கூடிய பவர் இல்லை, கிடைக்கக்கூடிய தன்மை இல்லை. ருணத்தை கொடுக்க மாட்டார். ருணம்னா என்ன? உடல் ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கறது, ரோகத்தை கொடுக்கறது. ருணம்னா கடன், ரோகம்னா உடல் ரீதியான பிரச்சனை. ருணம்னா கடன் அதிகம் பண்ணுறது, சத்துருக்களை அதிகமாக உருவாக்குறது. இதெல்லாம் பாவக்கிரகங்கள் போய் உக்காந்தா அதை சுத்தமாக கெடுத்துடும், அதாவது அழிச்சிடும். சுபகிரகம் உட்கார்ந்தா குருவை தவிர மற்ற கிரகங்கள் உட்காரும்போது இந்த வேலையை செய்யும். ருண ரோக சத்துருஸ்தானம் கரெக்டாக வேலை செய்யும். ஆனால் குரு மட்டுப்படுத்துவார், அதிகமாக வேலை செய்ய மாட்டார், அதிகமாக அந்த பலனை கொடுக்க மாட்டார். கடனை ஜாஸ்தி வாங்க சொல்லுவாரா? உங்களுக்கு கடன் வாங்கிறது பிடிக்காது, தேவையில்லாமல் அடுத்த விஷயத்தில் தலையிட மாட்டீங்க, அப்போ எதிரிகள் அதிகமாக வரமாட்டாங்க. ஆனால் எதிரிகளாக தான் இருப்பீங்க. நீங்களாக உருவாக்கிக்கிற எதிரிகள் தானே தவிர தானாக வர எதிரிகள் இல்லை. உடல் ரீதியான பிரச்சனைகள் எப்போவுமே 3 மாதத்துக்கு ஒருக்க உங்களுக்கு ஏதாவது ஒன்று வரும். அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வர்றது தான், இந்த குரு வர்றதுனால கிடையாது. அதுவும் குறிப்பாக 50 வயசுக்கு மேலே இந்த கும்பராசிக்காரங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் அடிபடுறதோ இல்லை பிரச்சனைகள் பண்ணுறதோ, ஏதோ ஒரு உடல் ரீதியாக சிக்கல் வர்றதோ இதெல்லாம் உண்டு. இதெல்லாம் நம்ம எதை சொல்லியும் தடுக்க முடியாது. நல்லா வண்டி ஓட்டுறவங்க கூட திடீர்னு ஒரு நாள் சின்ன ஜல்லி கல்லு பட்டு கீழே விழுந்து காயமாற சூழ்நிலைகள்லாம் கூட வரும். நல்ல வண்டி ஓட்டுறவங்க அதெல்லாம் இந்த ராசிக்கு உண்டான உயரிய பண்புன்னு வச்சுங்க. அதனால் எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். நெவர் ஃபெயிலுங்கிறத விட நெவர் பாஸ் தான் அந்த ராசிக்கு. நீங்கள் திட்டம் போட்டு செய்யக்கூடிய காரியங்கள் மட்டும்தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். தானாக நடக்கக்கூடிய செயல்கள் அந்த அளவுக்கு பெருசாக பலனை கொடுக்காது. இப்போ 10 பார்க்கறதுன்னு சொல்கிறோம், அது விருச்சிகம். அப்போ உங்களுக்கு வேலை ரீதியாக உத்தியோகம், அரசாங்க உத்தியோகமாக இருக்கட்டும் இல்லை தனியார் எந்த உத்தியோகமாக இருந்தாலும் மேலதிகாரம் இருப்பார்ல, தனியார்னா முதலாளின்னு இருப்பார்ல, இல்லைன்னா முதலாளிக்கு அடுத்த இடத்துல இருக்கிற யாராவது உங்களை கண்ட்ரோல் பண்ணுறவங்கல்ல, அவங்ககிட்டலாம் இனிமேல் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு, நஷ்டத்துக்கு பொறுப்பு நீங்கள். ஏன்னா 12 பார்க்குற கை உங்களை நீட்டித்தான் வரும் எல்லா விஷயத்துக்கும். உங்கள் கை அடுத்தவங்களை நீட்டி போகாது. அப்போ அடுத்தவங்க கையின்னு உங்களை நீட்டி வரும் பொழுது நீங்கள் அதை தள்ளுபடி பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் பதில் சொல்லியே தீரணுங்கிற அந்த இடத்துக்கு தள்ளிடுது. இந்த 2ஆம் இடத்தை பார்க்கறதுங்கிறது ஒரு ஆறுதல். அப்போ குடும்பம் உங்களுக்கு நல்ல கோஆப்ரேட் பண்ணுது. பொதுவாக குரு எப்போவுமே இந்த 3 பார்வையில் பல ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறது, குடும்பஸ்தானத்தை பார்க்கும். அவரு பொதுவாக 2ஆம் இடத்துல இருந்தாலோ 2ஆம் இடத்தை பார்த்தாலோ நல்லது. ஏன்னா தனம், தைரியம், வாக்கு
அபோலிக்கும்னு சொல்லுவாங்க. இந்த எல்லாத்துக்கும் உண்டானது அந்த 2. பணம் வரும், தைரியம் வரும், செய்யக்கூடிய செயல்களில் ஒரு நேர்த்தி வரும். இதெல்லாம் அந்த 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால வரும். அதனால் அதில் நீங்கள் நல்ல உண்மையிலுமே அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படலாம். அதுதான் உங்களுக்கு மெயினாக கிடைக்கக்கூடிய நல்ல பலன். அதனால் குடும்பம் ஆதரவாக இருக்கும், குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அனைத்து வயதிற்கும் இந்த பலன்தான், தனியாக பிரிச்செல்லாம் சொல்ல வேண்டாம். கும்பம் வெளியில் தெரியாத நல்ல ஒரு ஸ்கில்லை கொண்டவர்கள், எல்லா விஷயத்திலையும் சிறப்பாக செய்யக்கூடிய அத்தனை திறமையும் கொண்டவர்கள். ஆனால் வெளியில் தெரியாது. வெளியில் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் நீங்கள் சரியான ஆள் இல்லை, இவர் எப்போவுமே இப்படித்தான். ஏன்னா நீங்கள் மற்றவங்கக்கிட்ட அந்த கண்டிஷனில் அந்த ஃபார்வேர்டில் தான் நீங்கள் நடந்துட்டுருப்பீங்க. நீங்கள் யாரையும் சரியாக நீங்கள் கை கொடுத்து கை குலுக்கி கொண்டு போகாததுனால உங்களுக்கு யாரும் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. அதனால் 6ல் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு பரிகார ராசி, பரிகார குரு பயிற்சி. நீங்கள் ஒரு வாரமும் சனிக்கிழமையும், இப்போ ராகு உங்கள் இடத்துல இருக்கு, அடுத்த ராகு பயிற்சி ஆகும். இந்த ராகு உங்கள் இடத்துல இருக்கிற வரைக்கும், ராகு பயிற்சி வர வரைக்கும் இந்த குருவுடைய தாக்கம் உங்களுக்கு குறைவாக இருப்பதற்கும், 12ல் போகிற ராகு இதை நினைச்சே திரும்ப அந்த ராகுவை குரு பார்த்தாலும் தூக்கம் இல்லாமல் கட்டப்படுறதுக்கும் உண்டான விஷயங்கள்லாம் இருக்கும். அதனால சனிக்கிழமை கண்டிப்பாக உங்களுக்கு எந்த தெய்வம் இட்ட தெய்வமா இருக்கோ அந்த தெய்வத்தினுடைய அருளுக்காக அன்றைய தினம் விரதம் இருந்து சனிக்கிழமை தயவு செஞ்சு அசைவத்தை தொடாமல், அசைவத்துக்கிட்டேயே போக வேண்டாம். அந்த 1 வருஷம் பூராமே யாருக்கு உங்களை நான் பார்க்க வரேன், எனக்கு ஏற்கனவே உங்களை பிடிக்காது, இருந்தாலும் யாரோ சொல்லி உங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக வரேன். வரும்பொழுது நீங்கள் ஒரு ட்ரெஸ் கோட்லேயோ இல்லை ஒரு மேக்கப்லேயோ இல்லை உங்களுடைய அட்மாஸ்பியரில் ஏதோ ஒரு வித்தியாசமாக எனக்கு பிடிக்காத மாதிரி இருந்ததுன்னா நான் வந்த நோக்கமே தவறுதலாக போயிடும். குரு பொன்னவன், நல்லவன், வல்லவன், எல்லா விஷயத்தையும் சிறப்பாக செய்து கொடுக்கக்கூடிய இந்த திறமையை கொடுக்கக்கூடியவன். அவனை நம்ம வந்து வணங்கணும்னா அவருக்கு பிடிக்காது அசைவம். கஜம் யானை, என்னைக்காவது நீங்கள் அசைவம் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? அசைவத்தை உருவாக்கும், போட்டு மிதிச்சு ஆளையே முடிச்சிடும். ஆனால் அதுக்கு அசைவம் சாப்பிட்றதெல்லாம் இது வரைக்கும் கொடுத்ததா சரித்திரம். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா குருவை வணங்கணும், குருவுக்கு அருள் கிடைக்கணும். அப்படின்னா இந்த 6ஆம் இடத்து குரு உங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடாதுன்னு நினச்சா சனிக்கிழமை விரதம் இருங்க. ஏன்னா 2ல் சனி இருக்குது. உங்களுடைய ராசி அதிபதி மூல திரிகோண அதிபதி சனி பகவான், அவருடைய நட்சத்திரத்தில் தான் அவர் உட்கார போகிறார். புனர்பூசம் பூசம். அதனால் அந்த பூச நட்சத்திரத்துக்காக ஒரு மரியாதை கொடுங்க. அந்த நட்சத்திர அதிபதி சாரம், சனி பகவானுடைய சாரம், அவருக்கு மரியாதை கொடுங்க. அசைவத்தை விட்டொழிங்கள். மது புலால் இந்த சமாச்சாரத்தெல்லாம் தொடாமல் இருந்தீங்கன்னா மனசில் அந்த வைப்ரேஷன், அந்த அதிர்வலைகள் நல்லதாகவே இருக்கும். நீங்கள் நியாயமாக நடந்துக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளை உருவாக்கும். உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நல்லது நடக்கும். மீண்டும் சந்திப்போம். அண்ணம்மா, பிரியாணி மசாலா சேர்க்கும் போதே வாசம் பிரமாதமா இருக்கு, சாப்பிடும்போது சுவை அட்டகாசமா இருக்கும்.